சொல்லமா, serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. இயேசுவை போல ஊழியம் செய்ய வேண்டும். ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ இயேசுவை போல சேவை செய்ய வேண்டும். ಯೇಸುವಿನಂತೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? ಇನ್ನು ಹೇಳಲ್ಲ? இயேசுவை போல வேலை செய்யணும். ಯೇಸುವಿನಂತೆ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. என்னங்க? என்ன வேலை செய்யணும்? யாருக்கு வேலை செய்யணும்? ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು? ಯಾರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು? அதுதான் பார்க்க போறோம். ಅದನ್ನೇ ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. Jesus served as a servant, not like a servant. ಯೇಸು ಸೇವೆ ಮಾಡುವರಾಗಿ ಸೇವಕನಾಗಿ ಇದ್ದರು. கவனிங்க, இயேசு ಯೇಸು ಬಂದು ஒரு வேலைக்காரனை போல வேலை செய்யல. ಯೇಸು ಒಂದು ಸೇವಕನಾಗಿ ಸೇವೆ என்ன ಮಾಡಿದ. என்ன கவனிங்க, வேலைக்காரனை போல வேலை செய்யல. ಒಂದು ಸೇವಕ ಯಾವ ರೀತಿ ಮಾಡುವನೋ ಆ ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ. அவர் வேலைக்காரனாகவே வேலை செஞ்சார். ಆತನು ಪೂರ್ಣ ಹೃದಯ ಸೇವಕ ಉಳ್ಳವನಾಗಿ ಆತನು ಸೇವೆ ಮಾಡಿದನು. வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் என்ன சொல்றாரு? ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. மத்தேயு 20:28 வசனம் சொல்லுகிறது. ಮತ್ತಾಯ 20:28 அப்படியே ಹಾಗೆ மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ಸೇವೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಬರಲಿಲ್ಲ, ஊழியம் செய்யும்படி வந்தார். ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಂದನು. இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்லட்டுமா? ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೇಳಲ್ಲ? சேவை செய்து கொள்ளும்படி வராமல் ಸೇವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಬರಲಿಲ್ಲ, சேவை செய்யும்படி வந்தார். ಸೇವೆ ಮಾಡಲು ಬಂದನು. இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಲ? அவர் வேலை செய்து கொள்ளும்படி வராமல் ಅವರು ಕೆಲಸ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಬರಲಿಲ್ಲ, வேலை செய்யும்படி வந்தார். ಆತನು ಕೆಲಸ ಮಾಡಲು ಬಂದನು. எனக்கு வேலை செய், எனக்கு வேலை செய், எனக்கு வேலை செய் அப்படின்னு சொல்லல. ನನಗೆ ಕೆಲಸ ಮಾಡು, ನನಗೆ ಕೆಲಸ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. அவரே இறங்கி செஞ்சார் எல்லா வேலையும். ಆತನೇ ಇಳಿದು ಕೆಲಸ ಮಾಡಿದವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட ஒரு நல்ல selfless servant அவர். ಆ ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆ ಆತನು ನಿಸ್ವಾರ್ಥಕ ಸೇವಕನಾಗಿದ್ದಾನೆ. ஆனா இந்த servant எப்படிப்பட்ட servant? ಈ ಸೇವಕ ಯಾವ ರೀತಿಯಾದ ಸೇವಕ? என்ன கவனிங்க, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். ಆತನ ತಂದೆಯ ಕುಮಾರನಾಗಿದ್ದರು, ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ வந்தார். ಆತನು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿ ಬಂದನು. தேவாதி தேவன் அவர். ದೇವಾದಿ ದೇವನು, ராஜாதி ராஜனாய் இருந்தும், ರಾಜಾದಿ ರಾಜನಾಗಿದ್ದರು, கர்த்தாதி கர்த்தனாய் இருந்தும், ದೇವರಲ್ಲೂ ಎಲ್ಲ ದೊಡ್ಡ ದೇವರು, மகிமையின் ಸ್ವರೂಪಿಯಾய் இருந்தும், ಮಹಿಮೆಯ ಸ್ವರೂಪಿಯಾಗಿ, மகிமையான பரலோகத்திற்கு சொந்தக்காரராய் இருந்தும், ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಆತನು ಸ್ವಂತದವನಾಗಿದ್ದರು, எல்லா சிங்காசனத்திற்கும் உரியவராய் இருந்தும், ಸಿಂಹಾಸನವು ಆತನಾಗಿದ್ದರು, எல்லா கணத்திற்கும் உரியவராய் இருந்தும், ಎಲ್ಲ ಗಣತೆಗೂ ಕಾರಣರಾಗಿದ್ದರು, எல்லா மகிமைக்கும் உரியவராய் இருந்தும், ಎಲ್ಲ ಮಹಿಮೆಗೆ ಕಾರಣರಾಗಿದ್ದರು, எல்லா துதிகளுக்கு பாத்திரராய் இருந்தும், ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗಳಿಗೆ ಪಾತ್ರರಾಗಿದ್ದರು, எல்லா புகழப்படத்தக்கவராய் இருந்தும், ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದರು, எல்லா போற்றுதலுக்கும் உரியவராய் இருந்தும், ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದರು, விடுதலையாய் இருந்தும், ಆತನು இந்த ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವ பூமி அனைத்திற்கும் உலகத்திற்கும் ரட்சகராய் இருந்தும், ಈ ಲೋಕಕ್ಕೆ ರಕ್ಷಕನಾಗಿದ್ದರು, எல்லா நாமத்திற்கும் மேலானவராய் இருந்தும், ಎಲ್ಲ ನಾಮಗಳಿಗೆ ದೊಡ್ಡ ನಾಮವಾಗಿದ್ದರು, தன்னை வேலைக்காரனாக மாற்றிக்கொண்டார். ತನ್ನನ್ನೇ ತಾನು ಸೇವಕನಾಗಿ புரியுதுங்களா? தன்னை வேலைக்காரனாக மாற்றிக்கொண்டார். ತನ್ನನ್ನೇ ಆತನು ಸೇವಕನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದನು. சும்மா சொல்லலங்க, ಸುಮ್ಮನೆ ಹೇಳಲಿಲ್ಲ, அவர் சும்மா வேலைக்காரன்னு தன்னை சொல்லிக்கலங்க, ಸುಮ್ಮನೆ ಸೇವಕ ಅಂತ இறங்கி இறங்கி வேலை செஞ்சார். எல்லாருக்கும் ಇಳಿದು ಇಳಿದು ಸೇವೆ ಮಾಡಿದವನಾಗಿ, பூமி அனைத்துக்கும் சொந்தக்காரருங்க. ಆತನು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಸ್ವಂತಕಾರನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம ஸ்கிராச்ல இருந்து ஒரு ஏழையா இருந்து மேல வந்தோம்னு சொன்னா, ನಾವು ಅಡಿಮಟ್ಟದಿಂದ ಮೇಲೆ ಬಂದರೆ எல்லா வேலையும் செய்வோம். ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ஒரு சிலரை சொல்றான், ಕೆಲವೊಬ್ಬರನ್ನು ஒரு ಹೇಳುತ್ತೇನೆ, தாழ்மையான பேக்ரவுண்ட்ல இருந்து மேல உயர்ந்து வரோம். ಒಂದು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಹುಟ್ಟಿದವರಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ, கவனிங்க, உயர்ந்து வரோம். ಒಂದ್ ಮೇಲಕ್ಕೆ இன்னைக்கு நல்ல அந்தஸ்துல இருக்கிறோம். ಇವತ್ತು ಒಂದು ಅಂತಸ್ತಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு. ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು ಈಗವಾಗಿದೆ. அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? ಅದರಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? இறங்கி ಕೆಳಗೆ ಇಳಿದು எந்த வேலையும் இறங்கி செய்வாங்க. எப்பவுமே ಕೆಲಸ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த பணம் வந்துருச்சு, அர்ப்பனுக்கு அர்த்தரார்த்தினா வாழ்வு வந்தா அர்த்தரார்த்தியில கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்களே, ಹಣ ಬಂದಿದ್ದಾರೆ ಅವರಿಗೆ ಅವರು ದೊಡ್ಡದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವ அந்த எண்ணெல்லாம் இருக்காது. எப்பவுமே வேலை செய்வாங்க. ಆ ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಯಾವಾಗಾದ್ರೂ ಕೆಲಸ ಮಾಡುವರು. ஆனா ஒருத்தனுக்கு, ಆದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೆ, ஆனா ஒரு சிலருக்கு என்ன நடக்கும்? ಆದ್ರೆ ಕೆಲವೊಬ್ಬರು ಏನು மேல வந்தத பிறகு கீழ இருக்கிறவங்க நினைக்க மாட்டான். ಮೇಲೆ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಕೆಳಗಿರುವವನು ನಾನು ದೊಡ್ಡವನು, நான் யாருக்கு வேலை செய்ய மாட்டேன், ನಾನು ಯಾರಿಗೆ ಕೆಲಸ நான் படிச்சிட்டேன், ನಾನು ಓದಿದ್ದೇನೆ, நான் அத பண்ணிட்டேன், ನಾನು ಅದು ಮಾಡಿದ್ದೇನೆ, நான் இறங்கி வேலை செய்யணுமா, ನಾನು ಇಳಿದು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾ? ஆனா இந்த இயேசுவை பாருங்க, ಆದ್ರೆ ಈ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ,
மகிமையின் சொரூபி, ಆತನು ಮಹಿಮೆಯ ಸ್ವರೂಪಿಯಾಗಿದ್ದ, பரலோகத்துக்கு சொந்தக்காரர், ಪರಲೋಕಕ್ಕೆ இந்த ಸ್ವಂತದವನಾಗಿದ್ದರು, பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், ಭೂಲೋಕಕ್ಕೆ ಸ್ವಂತದವನಾಗಿದ್ದರು. என் உள்ளத்துக்கும் சொந்தக்காரராய். ನನ್ನೊಳಗಿಗೂ ಆತನು அவ்வளவு ಸ್ವಂತಗಾರನಾಗಿದ್ದಾನೆ. பெரிய தேவன், ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು, எல்லோரிலும் பெரியவர் அவர், ಎಲ್ಲರಲ್ಲೂ ದೊಡ್ಡವನು ಆತ, எல்லாரிலும் மேலானவர் அவர். ಎಲ್ಲರಲ್ಲೂ ದೊಡ್ಡವನು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் சொல்றாருங்க, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் ஊழியம் கொள்ளும்படி ನಾನು வரவில்லை, ಸೇವೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಬರಲಿಲ್ಲ, ஊழியம் செய்யும்படி வந்தேன். ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. அவரை போல நான் இன்னைக்கு ಆತನಂತೆ ನಾನು ನೀವು ಇರಬೇಕು, இல்லையா? ಹೌದಲ್ವಾ? serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ. சொல்லமா எல்லாரும்? ಹೇಳೋಣ ಎಲ್ಲರೂ, serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ, இயேசு போல வேலை செய்யலாம். ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ. சொல்ல மாட்டோமா வாய் திறந்து? ಬಾಯಿ ಬಿಟ್ಟು ಹೇಳುವುದಿಲ್ಲ. இயேசுவை போல வேலை செய்யலாம். ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡೋಣ, இயேசு போல வேலை செய்யலாம். ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡೋಣ. அவர் எப்படி நம்ம செய்ய